ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நம்பர் சிஸ்டம் பேசிக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஆல்ரெடி இதோட முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்போம். இதோட கண்டினியூஸ் தான். ஓகே, நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து போர்ட் பாஸ் ரூமை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். போர்ட் பாஸ் ரூம்னு என்னென்னா, பி மீன்ஸ் ப்ராக்கெட்டு. அதாவது ப்ராக்கெட்னா ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்போம்னா, க்ளோஸ் ப்ராக்கெட்டு, அப்புறம் கேர்லி ப்ராக்கெட்டு, அப்புறம் இந்த ப்ராக்கெட்டு. இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இதை தான் பண்ணணும், செகண்ட் இது, தேர்ட் இது. ஓகேவா? ஆஃப்னு ஒன்றும் இல்லை, ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் தான் ஆஃப் சொல்லுவாங்க. அவங்க ஆஃப்னு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கொடுத்துருப்பாங்க. டிவிஷன்னா தெரியும், டிவிஷனு. மல்டிப்ளிகேஷன்னா ஸ்டாரு, அடிஷன்னா ப்ளஸ்ஸு, சப்ராக்ஷன்னா மைனஸு. ஓகேவா? இது மாதிரி தெரிஞ்சுட்டா போதும். இப்போது சம்முக்குள்ள போகலாம். 2 of 3 into 5 plus 2. போர்ட் மாஸ் படி எது ஃபர்ஸ்ட் பண்ணணும்? ப்ராக்கெட் பி. ஓகேவா? அப்போ இது பண்ணோம்னா 2 of 3 into 5 plus 2 7. அப்புறம் போர்ட் மாஸ் என்ன இருக்கு? ஓ பி பண்ணியாச்சு. அப்புறம் ஆஃப். ஆஃப்னு என்ன சொல்லியிருக்கேன்? மல்டிப்ளிகேஷன். ஸோ 2 into 3 into 7. 2 into 3 6 into 7 எவ்வளோ? ஆன்சர் 42. அவ்வளோதான் அதுக்கு ஆன்சரு. ஓகேவா? அடுத்த சம் போகலாம். 3 plus 6 into 5 plus 4 divided by 3 minus 7. அப்புறம் என்னன்னா, இதில் பார்த்தீங்கன்னா 3 ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு பண்ணுவோமா? ஸோ 3 plus 6 into 5 plus 4 9 divided by 3 minus 7. அப்புறம் நான் அது ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும். ஆஃப் எங்கேயுமே இல்லை. அப்புறம் வந்து ஸோ டிவிஷன் அடுத்து. ஸோ டிவிஷன் பண்ணும்போது 9 divided by 3 3. அப்புறம் 3 plus 6 into இது பண்ணால் 3 கிடச்சிருக்கா? -7. அடுத்து என்ன பண்ணணும்? டிவிஷன் முடிஞ்ச அடுத்து மல்டிப்ளிகேஷன். ஸோ இது 3 plus 18 -7. அப்புறம் என்னது? அடிஷனு. ஸோ இது பண்ணோம்னா 18 plus 3 21 -7. அப்புறம் இது பண்ணோம்னா 14. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து 14. நீங்கள் இதை ஆர்டர் மாற்றி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக வேறு தான் கிடைக்கும். நீங்கள் என்ன போட்டு பாருங்கள், அந்த ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, அடுத்து சிம்பிளிஃபை 25 minus 20 minus 10 minus 7 minus 5. மேலே வந்து பார் போட்டிருக்கேன், -3. இந்த பார்னு என்ன அர்த்தம்னா, இருக்கிறதுலே இதுக்கு தான் அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ இதுக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ 5 minus 3 எவ்வளோ? 2. ஸோ இப்போ போடலாமா? 20. இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணணும். 25 minus 20 minus 10 minus 7 minus இதை 5 minus 3 2. அப்புறம் மிச்சம் அப்படியே போட்டுருவோம். அப்புறம் 7 minus 2. ஸோ 25 minus 20 minus 10 minus 7 minus 2 5. ஸோ அந்த ப்ராக்கெட் கேன்சல் ஆயிரும். அப்புறம் இது பண்ணோம்னா 25 minus 20 minus 10ல் 5 போச்சுன்னா 5. அப்புறம் 25 minus 20ல் 5 போச்சுன்னா 15. அப்புறம் ஆன்சர் வந்து 10. ஓகேவா? இப்போ அடுத்து 72 minus 12 divided by 13 of 2 plus 18 minus 6 divided by 4 இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கா பார்க்கணும். ப்ராக்கெட் இருக்குது. ஸோ அதை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. 72 minus 12 divided by 13 of 2 plus 18 minus 6 எவ்வளோ? 12 divided by 4. ஓகேவா? அடுத்து இங்கே ஆஃப் இருக்கா? ஸோ ஆஃப் ஃபஸ்ட்டு பண்ணிடணும். ஸோ 72 minus 12 divided by 13 of 2 எவ்வளோ? 13 into 2 26 plus 12 divided by 4. அடுத்த ஸ்டெப் என்னதுன்னா டிவிஷனு. ஓகேவா? 12 divided by 72 minus 12 divided by 26 plus 12 divided by 4. சாரி, இந்த இடத்துல 13ல் 3 அது. ஸோ 3 of 6 தான் வரும். ஸோ அந்த இடத்துல 6 பண்ணோம்னா 2. ஓகேவா? 6. அப்புறம் இந்த இடத்துல வந்து 12 divided by 6 அடிச்சோம்னா இந்த இடத்துல 2. ஓகேவா? இப்போ 72 minus 2 plus இது அடிச்சோம்னா 3. ஓகேவா? இதில் 13ல் 3 தான். ஸோ 3 of 2 வந்து 6. 12 divided by 6 வந்து 2. 12 divided by 4 வந்து 3. இப்போ அடிஷன் பண்ணுவோமா? 72 plus 3 75 minus 2 equal to 73. ஆன்சர். இந்த சம் போகலாம். இந்த சம் பார்த்தா கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் ஈஸியாக பண்ணிடலாம். என்னென்னா நீங்கள் ரூல் மட்டும் நீங்கள் வச்சுட்டு போதும். ஃபஸ்ட் என்னது? பார் பண்ணணும். ஸோ 1 divided by 3/7
ஆஃப் 6 ப்ளஸ் 8 இன்ட்டு 3 மைனஸ் 2 1. அடுத்து ஃபஸ்ட் இது பண்ணுறேன், அடுத்து இந்த இது பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் இது பண்ணுறேன் நான். அடுத்து 1 டிவைட் பை 3/4 ஆஃப் அடிஷன் 8 இன்ட்டு 1 8 8 ப்ளஸ் 6 14. ஓகேவா? அப்புறம் நான் ஆஃப் பண்ணுவோமா? 1 டிவைட் பை 3/7 இன்ட்டு 14 எவ்வளோ? 2. இப்போ 1 டிவைட் பை 6. இப்போ இது போட்டோம்னா 1 டிவைட் பை 6 போடலாமா? ஓகே, தென் இந்த இது போடலாம். 1 டிவைட் பை 5 டிவைட் பை 7/25 மைனஸ் 3/7 ப்ளஸ் 8/14 இருக்கா? ஸோ ப்ராக்கெட் இருக்கிறத ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். அதுபடி 3/7 ப்ளஸ் 8/4 வேல்யூ எவ்வளோ பார்க்கணும். ஸோ 3/7 ப்ளஸ் 8/14 வேல்யூ 14. 14ல் எத்தனை 7 இருக்கு? 2. ஸோ 2 இன்ட்டு 3 எவ்வளோ? 6 ப்ளஸ் 14 எத்தனை 14 இருக்கு? ஒரு 14 இருக்கு. ஸோ 8 இன்ட்டு 1 8. இப்போ 14/14 1. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் 1. அப்போ இந்த இது பண்ணலாம். 1 டிவைட் பை 5 டிவிஷன் ஆஃப் 25 மைனஸ் 1. இப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம டிவிஷன் பண்ணுவோம். ஸோ டிவிஷன் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இது மல்டிப்ளிகேஷன் மாற்றிக்கிறலாம். 25/7 இப்படி மாற்றிக்கிறலாம். ஓகே, தெரியுதுண்ணே? இதை எடுத்துகிட்டு இப்படி போனோம்னா இது தலையில் போயிடணும். ஸோ 5 இங்கே 5 வரும். ஸோ 5/7 மைனஸ் 1. அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, அப்புறம் இது எல்சியம் பார்ப்போம். ஸோ 5 மைனஸ் 7 டிவைட் பை 7 போடுவோம். ஸோ 7 எடுத்துட்டு 5 இன்ட்டு 7 ஈக்குவல் டு மைனஸ் 2/7. இப்போ ஆட் பண்ணலாமா? 1/6 இங்கே நடுவில் இருக்க ப்ளஸ் சிம்பிள் இருக்கு. ப்ளஸ் மைனஸ் 2/7. இப்போ போட்டோம்னா 6 இன்ட்டு 7 42. 42ல் எத்தனை 6 இருக்கு? 7. ஸோ 1 இன்ட்டு 7 7 மைனஸுக்கு மைனஸ் போட்டுக்கிறேன். 42ல் எத்தனை 7 இருக்கு? 6 இருக்கு. ஸோ 6 இன்ட்டு 2 12. ஸோ மைனஸ் பண்ணோம்னா மைனஸ் 5/42. புரிஞ்சுதானே? இன்னும் இல்லை, நான் ஒன்றும் இவ்வளோ பெருசு பார்த்தாலும் பயப்படாதீங்க. நீங்கள் அந்த ரூல் படி கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா கொண்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார் கொடுக்கணும், அடுத்து ப்ராக்கெட்டு, அடுத்து ஆஃபு, மல்டிப்ளிகேஷனு, டிவிஷனு, அப்புறம் மல்டிப்ளிகேஷனு, அடிஷன் சப்ட்ராக்ஷன் கொடுத்தா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். நீங்கள் மாறி பண்ணீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் 6 + 8 இதை ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தப்பாக தான் வரும். அப்போனா 8 × 3 போட்டாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து பண்ணாலும் ஆன்சர் தப்பாக தான் வரும். இந்த போர்ட் மாஸ் ரூல் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஆன்சர் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த போகலாம். A number when successfully divisible by 4, 5 and 6 leaves remainder where 2, 3, 4 respectively. இந்த நம்பர்ஸ் கேட்டுக்காங்களா? இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நம்பரை 4ஆல் 5ஆல் 6ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2, அதாவது 4க்கு 2 கிடைக்குது, 5க்கு 3 கிடைக்குது, 6க்கு 4 கிடைக்குது சொல்லிட்டாங்க. அந்த நம்பர் என்னன்னு கேட்டுக்காங்க. இந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ணணும்னா, அந்த நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறணும். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நான் 4ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ 4ஆல் டிவைட் பண்ணால் ஒரு குவாஷன் கிடைக்கும். மைனஸ் என்ன ரிமைண்டர் கொடுக்குது? 2. அடுத்து 5ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன இதாகுது? 5ஆல் இது பண்ணோம்னா இன்னொரு நம்பர் கிடைக்கும். இசட்டு, அதை இசட்னு வச்சுக்கோங்க. அது என்ன ரிமைண்டர் கொடுக்குது? 3. அப்புறம் 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கடைசியில் என்ன தான் இருக்கும்? 1 தான் முடியும். ஓகேவா? இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா XYZ போட்டு கடைசியில் 1 தான் முடியும். -4. இப்போ இசட்டுங்கிற வேல்யூ எப்படி இருக்கும்? டிவைடன்ட்டு இன்ட்டு டிவைசரு ப்ளஸ் ரிமைண்டரு. நான் நிறைய வீட்டில் சொல்லியிருப்பேன் இந்த இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ 6 × 1 + 4. ஸோ 6 × 1 6, 6 + 4 10. ஓகேவா? அடுத்தது ஒய்க்கு அதே மாதிரி எழுதுறோம்னா 5 × Z. ஸோ 5ஓட வேல்யூ அப்படி எழுதிடலாம். இசட்டோட வேல்யூ ஆல்ரெடி இருக்கு. ஸோ 10 + 3. இங்கே -3 போட்டு கூட +3 போடணும். ஏன்னா ரிமைண்டர் ப்ளஸ் தான் பண்ணுவோம். ஸோ 5 × 10 50, 50 + 3 53. அதே மாதிரி எக்ஸுக்கு எழுதணும்னா 4 × Y. 4 × Yயோட வேல்யூ 53 + 2. 53 × 2, 53 × 4 போட்டோம்னா 212 + 2 போட்டோம்னா ஆன்சர் எக்ஸோட வேல்யூ 214. ஸோ அந்த நம்பர் என்னன்னா 214. நீங்கள் 214 4ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் ரிமைண்டர் 2 கிடைக்கும். அடுத்து 5ஆல் டிவைட் பண்ணினா ஆன்சர் ரிமைண்டர் 3 கிடைக்கும். இப்போ 6ஆல் டிவைட் பண்ணால் 4 கிடைக்கும். ஓகேவா? அடுத்த சம் போகலாம்.
the sum of the two numbers is 12 and their product is 35. What is the sum of the reciprocal of this number? அதாவது ரெண்டு நம்பர் வந்து ஆட் பண்ணால் 12 கிடைக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ரெண்டு நம்பர் என்ன வச்சுக்கோங்க A plus Bன்னு வச்சுக்கிறேன். A plus B வந்து 12, ப்ராடக்ட் பண்ணால் 35. ஸோ AB equal to 35. என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த சம் ஆஃப் தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் திஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. சம்மு அதாவது ப்ளஸ் பண்ணணும், ரெசிப்ரோக்கல் கேட்டாங்களா, அதாவது தலைகீழா 1/A 1/B என்னன்னு கேட்டிருக்காங்க. இதான கொஸ்டின். ஸோ இது போட்டோம்னா இப்போ வந்து 1/A plus 1/B வந்து ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? கீழே AB மேலே வந்து B plus A கிடைக்குமா? B plus Aனால் A plus Bனால் ஒன்று தான். ஓகேவா? அப்போ இது எப்படி போடலாம்? A plus Bனால் B plus 1. ஸோ 12/35. அவ்வளோதான் அதுக்கான ஆன்சரு. ஜஸ்ட் கொஸ்டின் எப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். எந்த சம்மா இருந்தாலும் ஈஸியாக போட்டலாம். இப்போ எந்த சம் போடலாம்? A number when successfully divided by 3, 5, 8 leaves remainder 1, 4, 7 respectively. Find the respective remainders if the order of the divisor be reversed. அதாவது இந்த சம் மாதிரி தான் பண்ணும். எக்ஸ்ட்ரா ஒரு இது மட்டும் ஆட் பண்ணணும். ஓகேவா? இதே மாதிரி பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் ஒரு நம்பரு அதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணோம்னா ஸோ 3 அதே மாதிரி போட்டோம்னா y மைனஸ் என்ன ரிமைண்டர் தருது? 1. அப்புறம் 5 z என்ன ரிமைண்டர் தருது? 4. அப்புறம் 8 இப்போ எங்கேயுமே 1 தான் வரும் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே 7 வருதா? அப்புறம் z எப்படி எழுதலாம்? 8 into 1 plus 7. 8 into 1 plus 7 equal to 15. y எப்படி எழுதலாம்? 5 into z plus 4. 5 into z ஓட வேல்யூ 15 plus 4. So 15 into 5 75. 75 plus 4 79. x 3 into y. y ஓட வேல்யூ 79 plus 1. 79 into 3 plus 1 பண்ணா 237 plus 1. So 238. என்ன கேட்டிருக்காங்கன்னா find the respective remainders. அந்த நம்பர் வந்து 238. ஆனால் கேட்டிருக்க கொஸ்டின் வந்து find the respective remainders if the order of the divisors be reversed. ஸோ ரிவர்ஸில் இருந்துச்சுன்னா எப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி ரிவர்ஸில் தான் பண்ண முடியும். சப்போஸ் ரிவர்ஸ் கேட்கலன்னா ரிவர்ஸில் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரிவர்ஸில் ஆன்சர் எழுதிக்கோங்க. ஸோ ரிவர்ஸ் கேட்கலாம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுடலாம். ஸோ 238 டிவைடட் பை இங்கே 8 தானே இருக்கு ரிவர்ஸ் எடுக்கிறனால. ஸோ 8 அடிச்சோம்னா 2 into 8 16 பேலன்ஸு 7 78 இருக்கு. ஸோ 9 into 8 72 பேலன்ஸு 6. அப்புறம் இங்கே 5 இருக்கனால 5. ஸோ 5 into 5 25 பேலன்ஸு 4. அப்புறம் 3 இருக்கா 3. 1 into 3 3 பேலன்ஸு 2. ஓகே இப்போ என்ன இருக்கு 642 தானே ரிமைண்டர் இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 6,4,2. சப்போஸ் ரிவர்ஸும் கேட்கலனா நீங்கள் இப்படி தான் பண்ணணும். பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து 246 எழுதிடணும். இந்த கொஸ்டின் வந்து ரிவர்ஸ் தான் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாம். The difference of the square of two consecutive even integers is divisible by which of the following integers கேட்காங்களா? அதாவது ரெண்டு ஈவன் நம்பர் இருக்கு, அது கன்சிக்யூட்டிவாக இருக்கு. அந்த நம்பர் எப்படி இருக்கும்? ஒரு நம்பர் n இருக்கு, இன்னொரு 1 + 0னா இன்னொரு நம்பர் n + 2 இருக்கும். கன்சிக்யூட்டிவ் தான் இருக்கு ஈவன் நம்பர்ஸ். ஸோ அந்த நம்பரை வந்து divisible by which of the following, இந்த நம்பரை வந்து ஸ்கொயர் பண்ணி மைனஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா எந்த நம்பரால் டிவைட் பண்ணவும் கேட்டுக்காங்க. ஸோ ஆன்சர் போடலாமா? ஸோ n + 0 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் n + 2 ஹோல் ஸ்கொயர். n ஸ்கொயர் மைனஸ் இது a + b ஹோல் ஸ்கொயர் எழுதணும். ஃபார்முலா n ஸ்கொயர் + 2 × 2 4 2 × 2 + n. ஸோ 4n. ஓகேவா? இப்போது உள்ளே கொண்டு போனோம்னா n ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் மைனஸ் 4n மைனஸ் 4n. சரி 4 இதே அனுப்பிச்சோம்னா இங்கே வெளியே காமனாக இருக்குது 4 எடுத்துடலாம். ஸோ -1 மைனஸ் n. நீங்கள் எந்த நம்பர் வச்சுக்கலாம், 2n வச்சுக்கலாம், 3n, என்ன நம்பர் வச்சாலும் உங்களுக்கு ஆன்சர் கடைசியில் வெளியே வருவது 4 தான் இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் 4 இருக்கா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 4 தான். ஓகேவா? ஒன்றுமில்ல, ஈவன் நம்பர்னு எப்படி இருக்கும்? ஒரு நம்பர் என்னன்னு எடுத்துக்கிறேன். அப்போ அடுத்த நம்பர் ஈவன் நம்பர்னு எப்படி இருக்கும்? n + 2 தானே இருக்கும். சப்போஸ் இங்கே ஆட் நம்பர் கேட்டிருந்தாங்கன்னா n + 1ன்னு எடுத்துக்கிறணும், அடுத்து n + 3ன்னு எடுத்துக்கிறணும். ஈவன் நம்பர் n + 0 n + 2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? விச் ஆஃப் த டிஃபரன்ஸ் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் டூ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஸோ டிஃபரன்ஸ்னா அது மைனஸ் பண்ணியிருக்கோமா, ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் போட்டாச்சு. ஸோ அந்த ஆன்சர் வந்து டிரைவ் பண்ணதில் 4 கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்க சம்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள்.
இதுவும் வந்து நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் வேற சொன்னால் போன வீடியோ போட்ட ப்ராக்டிஸமுக்கான ஆன்சர் வந்து இங்கே இது பண்ணியிருக்கேன். இதையும் வந்து பார்த்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். டிஎன்பிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ஆஸ்பிரண்ட் இருந்தீங்கன்னா நான் சொல்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஜிகே கொஸ்டினை எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்போம். ஸோ போயிட்டு சர்ச்சில் போயிட்டு tnpsc.memes அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ tnpsc.memes டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லோகோ வச்சு ஃபோட்டோ வரும். அதை போய் பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும் எல்லா மீம்ஸும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீம் எடுத்துக்கிறேன். அதுவும் அந்த பறவை நூல் ஆசிரியர் முகமது அலி. அப்புறம் வேறு நூலின் பெயர் ஆசிரியர் பேர். தங்கைக்கின்ற நூலை வந்து வரதராசன் இருக்கார், தம்பிக்கு வந்து அறிஞர் அண்ணா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் போய் பாருங்கள். யானை சவாரி நூல் ஆசிரியர் பாவண்ணன். ஓகேவா? இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகிற மாதிரி தான் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். இந்த சேனலை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்.